இப்போ எப்படி எல்சிஓன்றது வந்து தமிழ் சினிமாவை வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம், அந்த மாதிரி இந்த சாண்டா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் பஸ்ஸிங் அரவுண்ட். ஸோ இப்போது அந்த சாண்டா சினிமாட்டிக் யூனிவர்ஸில் 4வதாக ஒரு வெற்றி கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுற படம் தான் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் சூப்பர் ப்ராமிசிங். அண்ட் அந்த வகையில் இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டிஓபி இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் தொடர்ந்து 4 படங்கள்லையுமே அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து 4வது வெற்றிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தீபக் குமார் அவர்கள் நார்மலாக ஒரு செட்டு போடுறது எவ்வளோ கஷ்டமோ பே படத்துக்கு ஐ திங்க் இட் இஸ் ஈவன் மோர் டாஸ்க். ஏன்னா அதில் திடீர்னு வந்து அது உடஞ்சி விழுற மாதிரி அதில் இருக்கிற கிம்மிக்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு இட் நீட்ஸ் ஈவன் மோர் எஃபர்ட். ஸோ அந்த ஒர்க்கை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிற நம்மளுடைய டிஓபி அவர்களே வந்து எஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் நிஹாரிகா ப்ரொடக்ஷன், ஷோ பீப்புள் ஆர்யா சார் அண்ட் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினாக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரதர் ஆனந்த், அப்புறம் முருகா சேது டீம். ஆக்சுவலாக இது ரொம்ப பேஸ்லேருந்து ஆனந்த் இந்த ஐடியா சொல்லும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. எங்களோட மெயின் இது நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டதே இது ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டாகவே ரொம்ப ஹையாக இருக்கும், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட் இதுவாக இருந்தது. எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சது ஆக்சுவலாக வி ஆர் வெரி லக்கி. ஏன்னா நாங்கள் ஒரு க்ரூஸில் போய் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரூஸ் அப்படியே ஒரு செட்டாக எரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பேலஸோட இன்டீரியரும் செட் போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ரூம்ஸ் வந்து செட் போட்டு ஃபுல்லாக நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக வந்து ஆனந்தோட ரைட்டிங்கில் வந்து சீன் வந்து ஒரு ரூம்குள்ளே அந்த மாதிரி எப்போவுமே எழுத மாட்டார். அவர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அப்படியே ட்ராவல் ஆகி எல்லாமே கனெக்ட் ஆகி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டது எங்களுக்கு. அதனால் நான் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக வந்து ஆர்ட் டைரக்டர் மோகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா செட்டு பண்ணி கொடுத்தாரு அவர் மோகன். அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இந்த படத்தில். செல்வராகவன் சார், ஜிவிஎம் சார் எல்லாருமே ஆக்சுவலாக இப்போ ஜிவிஎம் சார் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹீஸ் எ வெரி பிக் டைரக்டர். பட் ஆனால் ஒன்ஸ் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா வந்து ஹீஸ் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். டோட்டலாகவே வந்து அவர் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அந்த டீமுக்கு இப்போது என் சைட்லேருந்து ஏதாவது நம்ம ஒரு பொசிஷனிங் கொடுக்குறோம் இது பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ஜிவிஎம் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் வாஸ் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக சந்தானம் சார் இஸ் நாட் ஓன்லி லைக் எனக்கு அவர் ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி இல்லாமல் இஸ் லைக் அ பிரதர் டு மீ. நாங்கள் ட்ராவல்லாம் நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், நிறைய கைட் பண்ணுவார் அவர். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவும் சரி அவர் இஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல கிராண்டாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோன்றது தான் எங்களோட ஐடியாவாக இருந்தது. அது நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.